புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2016 யாருடன் கூட்டணி இல்லை, மக்களிடம் மட்டும் கூட்டணி. தனியாக 234 தொகுதிகளில் இரட்டையில நின்று இந்த அரசை பிடித்து சேர்க்க சொல்லி ஒரு சவால் விட்டாங்கல்ல. இப்போ புரட்சி தலைவி அம்மாவை போன்றே மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளத்தில் முதலமைச்சர் இருக்காங்க. நேற்று அறிவிச்சிருக்காங்க, இந்தியா கூட்டணியில் நான் இருக்கேன், ஆனா காங்கிரஸுக்கெல்லாம் நான் சீட்டு கொடுக்க முடியாது, நான் தனிச்சே நின்று அனைத்து பாராளுமன்றத்தில் நான் அனைத்தையும் ஜெயிச்சு காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீ சவால் இன்னைக்கு நீ பெரிய ஆண்களோட தலைவர், ஆண்களோட கட்சியில் நான் சொல்றேன், நீ தான் வந்து புலி வந்து எல்லாரும் ஏமால வந்து படுத்துக்க சொல்ல முடியாது. நீ அப்படி இருக்காருன்னா மொத்தத்துல 15 கட்சி கூட்டணி வச்சிருக்காங்க. 2 கம்யூனிஸ்ட் இருக்கு, மதிமுக இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, அதுக்கப்புறம் காங்கிரஸ் இருக்கு, அதுக்கப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு, முஸ்லீம் லீக் இருக்கு, தமிழக முஸ்லீம் கழகம் இருக்கு. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் கூட்டணி வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காலும் எதிர்கட்சி ரொம்ப மோசமாயிட்டாங்க. நான் இப்ப சொல்றேன், நீ ஆம்பளை, நீ ஸ்ட்ராங்கா தானே இருக்க, நீ இந்தியா கூட்டணியில இருந்துக்கோ. மம்தா பானர்ஜி அறிவிச்ச மாதிரி தமிழகத்தில் 39 தொகுதி, பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியும் உதயசீலம் தனியா இருக்குன்னு சொல்லி நீ ஆம்பளை